அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஆட்டோட ஆட்டுக்கால் இதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. 20 சின்ன வெங்காயம், அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், மல்லிக்கீரை இந்த மாதிரி சிறிதளவு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான மசாலாவை பார்க்கலாம். மல்லி 2 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தாளிக்கிறதுக்கு 1 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், பிரியாணி இலையும் வச்சுக்கோங்க. 1/2 கப் தேங்காய் பூ, 6லேருந்து 7 முந்திரி பருப்பு. கசகசா இருந்தால் நீங்கள் கசகசா எடுத்துக்கோங்க. இங்கே கிடைக்காது, அதனால் நான் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் மல்லி, ஜீரகம், சோம்பு எடுத்து வச்ச மசாலாவை லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். இதுக்கு ரொம்ப எண்ணெய் செல்லாது. எண்ணெய் சூடு வந்தோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை போட்டு பொரிஞ்சோடனே வெங்காயத்தையும் போடுங்க. பச்சை மிளகாவையும் போடுங்க. நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அது இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கினோடனே இஞ்சி பூண்டை போடுங்க. இஞ்சி பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை போடுங்க. பிரியாணி இலை போட மறந்துட்டேன், அதான் இப்போ போடுறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளையும் போட்டுருங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் அதில் போட்டுருங்க. எல்லாம் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி கிண்டி விடுங்க. எல்லா மசாலாவும் நல்லா ஒன்றா கலந்துருச்சு. இப்போ காலையும் போட்டுருங்க. இப்போ ஆட்டுக்காலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த உடனே மூடி விசில் வைங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 12லேருந்து 15 விசில் அளவுக்கு வைங்க. அதனால தான் நம்ம 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம், இல்லாட்டி ரொம்ப திக்காயிரும். ஒரு 3/4 மணி நேரத்துக்கு இது வேகணும். அப்போ தான் நல்லா வெந்து இருக்கும். நல்லா விசில் ஆவி போன உடனே திறந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் முந்திரி பருப்பையும் அதில் ஊற்றிடுங்க.
தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ எடுத்து வச்ச மல்லிக்கீரையும் இதிலே போட்டுருங்க. நல்லா வெந்துருச்சு. கால் 3/4 மணி நேரம் ஆணிச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சோடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஆட்டுக்கால் பாயா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, ஆப்பம், இடியப்பம், பரோட்டா எல்லாத்துக்கூடையும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரெண்டுமே செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவையாகவும் ருசியாகவும் நீங்களும் சமைக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.